தமிழ்நாட்டை பரபரப்பாக்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சில சம்பவங்கள் வெளில தெரியுது, சில சம்பவங்கள் வெளில தெரியாமல் இருக்குது. இப்போ வந்து புதுக்கோட்டையில் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. 23 வயசு பொண்ணுங்க. இப்போ தான் வந்து குழந்தைய பெற்றெடுத்துருக்காங்க. மர்மமான முறையில் வீட்டில் இறந்து கிடக்குறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யார் கொலை பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல இந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாப்புல நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் இவர் கொலை பண்ணல அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் யார் கொலை பண்ணியிருப்பா? இப்போதைக்கு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். புதுக்கோட்டையிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா கரம்பக்குடிக்கு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி நல்லபடியாக வசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ரகுமான் அப்படிங்கிற ஹஸ்பண்ட் இருக்காப்புல. அவங்களுக்கு 23 வயசான நிஷா அப்படிங்கிற ஒய்ஃப் இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி 4 வருஷம் தாங்க இருக்கும். இவங்களுக்கு வந்து 2 வயசில் ஒரு ஆண் குழந்தை வேறு இருக்குது. இவங்களோட ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் 2ஆவதாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. சரி 2வது ப்ரெக்னன்சியை வந்து அம்மா வீட்டில் போய் பார்த்துக்குவோம் அப்படின்னு இவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. அந்த குழந்தையும் வெற்றிகரமாக பிறக்குதுங்க. இப்படி நாட்கள்லாம் போயிட்டுருக்கு. குழந்தை பிறந்து சரி காப்பு வைப்போம், அதாவது பேர் வச்சுருவோம் அப்படின்னு அந்த விழாவை வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. அதுவும் நல்லபடியாக முடியுது. சரி குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 45 நாள் ஆகிட்டு இனிமேல் இங்கேருந்து ஆகாது அப்படின்னு உடனே ஹஸ்பண்டை வர சொல்லி இங்கே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. இங்கே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து ஒரு 3 நாள் தாங்க ஆகும். இங்கே 3 நாள் வந்து இங்கே இருந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு நாள் நைட்டு சத்தம் பயங்கரமாக கேட்குது. என்னடா யாரோ குத்துப்படுற சத்தம் கேட்குது அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் வராங்க. என்னமோ ஆயிட்டு அப்படின்னு அங்கே வந்து பார்த்தா இந்த பொண்ணு கத்தியால் குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கரம்பக்குடி ஜிஹெச்சுக்கு. அங்கே ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் மிரண்டு போகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த போலீஸுக்கு தெரிய வருது. போலீஸ் வந்து பார்த்துட்டு இந்த பாடியை வாங்கி உடனே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்காக, போஸ்ட்மார்ட்டத்தில் வேறு ஏதாவது தகவல்கள் தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இது எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே போலீஸ் வந்து கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு முதல்ல இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்டை விசாரிக்கிறாங்க. என்ன நடந்தது, நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை வந்து போய்கிட்டே இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாப்புல, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சில சண்டை வந்துச்சு, நான் தான் கத்தியால் குத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் கொண்டு குத்திட்டீங்களா, எதனால் குத்துனீங்க, என்ன காரணம் அப்படிலாம் கேட்குறாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. அவர் வந்து பதட்டத்தில் இப்படி சொன்னாரா அப்படின்னு தெரில. போலீஸ் இன்னும் துருவி கேட்கும்போது நான் கொலை பண்ணல சார், ஏதோ ஒரு நீங்கள் இப்படி விசாரிச்சோன்னா ஏதோ ஒரு பயத்துலையோ பதட்டத்துலையோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை வந்து போலீஸ் வந்து புரியலை. அதுக்கப்புறம் நல்லா பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் கொலை பண்ணலப்பா அப்படிங்கிறது மட்டும் போலீஸுக்கு தெரிய வருது. சரி வேறு யார் கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிறது போலீஸுக்கு புரியாத புதிராக இருக்குது. வேறு யாராவது இந்த குடும்பத்துக்கு எதிரி இருப்பாங்களா, இல்லாட்டி பண நகைக்காக கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு போலீஸ் அந்த கண்ணோட்டத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ள வந்து எஸ்பி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக மட்டும். இந்த கேஸை முதல்ல எங்கேருந்து விசாரிக்கணும், அந்த வீட்டில் தானே கொலை நடந்தது. அதனால் போலீஸு அந்த வீட்டுக்கு போய் ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீட்டுக்கு சுற்றி ஏதாவது சிசிடிவி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஓடிக்கிட்டுருக்கு. அதை தாண்டி இந்த டவரை வந்து செக் பண்ணுறாங்க, இங்கே ஏதாவது கால் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த செக்கிங்கும் ஓடிக்கிட்டுருக்கு. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாதுங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் அந்த வீட்டை மட்டும் சர்ச் பண்ணாமல் பக்கத்தில் நிறையா இடங்களில் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரு தடயம் கிடைக்கிது. அது என்ன தடயம் தெரியுமாங்க, இரத்தக்கரை படிஞ்ச ஒரு சட்டை. அது வேறு எங்கேயும் இல்லை, இந்த வீட்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு வீட்டில் வந்து இருக்குது. அந்த சட்டை வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தா ஒரு 20 வயசு பையனோட சட்டை. என்னடா அது இந்த சட்டையில் இரத்தக்கரை இருக்குது அப்படின்னு அந்த பையனை கூப்பிடுறாங்க. அவனை கைது பண்ணிட்டு போய் கொண்டு விசாரணை நடக்குது. அந்த சட்டையும் கைப்பற்றிடுறாங்க. அந்த பையனை திருவி விசாரணை பண்ணும்போது அவன் ஒத்துக்கிறான், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு. எதுக்காக கொலை பண்ணேன், எப்படி கொலை பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து போலீஸுக்கு தெரிய வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பொண்ணு வந்து அங்கே வீட்டில் இருக்காங்க. இவங்க ஏதோ கோழியோ சேவலோ வந்து ஏதோ உள்ளே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த நகையை திருடுறதுக்காக போனதாக சொல்லப்படுதுங்க. இதை அந்த லேடி பார்த்தோன்னே சரி இவங்க ஏதாவது நம்மளை வந்து போலீஸ்ட்டு சொல்லிடுவாங்க அப்படின்னு உடனே இவன் மறைச்சி வச்சுருந்த கத்தியை வச்சு அந்த லேடியை வந்து குத்திருந்துருக்கான். கொன்னுட்டு உடனே தப்பிச்சு பக்கத்து வீட்டுக்கே போயிட்டான், எதுவும் சந்தேகம் வராத மாதிரி.
ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கொலை பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி கொலை பண்ணியிருந்திருப்பான், ஏன்னா அந்த சந்தேகம் வராதில்ல. அதனால வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டான். இப்படி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போய் இதெல்லாம் வந்து நடந்து இப்போ இவனையும் பிடிச்சிடுறாங்க. சரி இந்த கத்தி எங்கே ஒழிச்சு வச்சுருக்க அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், நான் ஒரு பெரிய பாலத்துக்கிட்ட ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி கொண்டாந்து காமி அப்படின்னு போலீஸ் கையோடு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பாலத்துக்கிட்டையும் போயிடுறாங்க. சரி இங்கே எங்கே ஒழிச்சு வச்சுருக்க அப்படின்னு காமிக்க சொன்னான். இவன் வந்து சார் யூரின் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிருந்திருக்கான். அப்படி போனவன் டக்குன்னு அந்த பாலத்துலேருந்து கீழே குதிக்கிறான். கீழே குதித்த உடனே அவனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வலது கால் வந்து முறிஞ்சு போயிடுது. இவன் தப்பிக்கிறதுக்காக குதிச்சானா எதுக்கு குதிச்சான் அப்படின்னு தெரில. ஆனால் குதித்த உடனே வலது கால் வந்து முறிஞ்சு போயிடுது. போலீஸ் வந்து கீழே இறங்கி போய் என்ன தப்பிச்சு ஓடுறியா அப்படின்னு உடனே அந்த பையனை பிடிச்சிட்டு போய் ஜிஹெச்சுக்கு முதல்ல வைத்தியத்துக்கு போகிறாங்க, கரம்பக்குடி ஜிஹெச்சுக்கு. அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே அங்கே புதுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு போய் இன்னும் வந்து இவனுக்கு இன்னும் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அங்கே நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. இவனுக்கு சரியானதுக்கப்புறம் அங்கே நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் வந்து சால்வ் ஆகிட்டு இந்த பையன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் 20 வயசு பையன் இப்போது வந்து சில இதுலலாம் நம்ம பார்க்கும்போது இவன் வந்து போதைக்கு அடிமையானவன் அப்போல்லாம் வந்து பார்க்க முடியுது. அதுக்காக தான் அந்த வீட்டில் போய் நகை திருடுறதுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் திருட போன நகை எவ்வளோ தெரியுமாங்க? வெறும் அரசவர நகைங்க. அரசவர நகைக்காக இவன் உள்ளே போய் கொலை பண்ணியிருந்திருக்கான். அதுவும் யோசிச்சு பாருங்களேன், 2 வயசில் ஒரு பையன் இருக்கான். யோசிச்சு பாருங்கள் அவனுக்கு என்ன தெரியும். அதை தாண்டி இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது பிறந்து வெறும் 45 நாள் தான் ஆகுது. 20 வயசு ஆகுது. ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் ஒரு பணத்துக்காக போய் கத்தி எடுத்துகிட்டு கொலை பண்ணியிருந்திருக்கான். இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க. இவன் போதைக்கு அடிமையானவனாக இருந்தான் அப்படின்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் வார்த்தைகளே இல்லைங்க. இதெல்லாம் ஒரு எவ்வளோ கேவலமான செயல். இப்போ அந்த 2 குழந்தைகளையும் பார்த்துக்கிறது யார் பார்த்துக்குவா? அவங்க இன்னொரு கல்யாணமே பண்ணி குழந்தைய பார்த்துக்கிட்டாலும் தன்னோட சொந்த அம்மா பார்த்துக்கிற மாதிரி வருமா? இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க. இப்படிப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டையில் வந்து நடந்துருக்கு. இது வந்து சம்பவம் நடந்து பல நாள்லாம் ஆகலைங்க, ஒரு 3 நாள் தான் ஆகுது. இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ்நாட்டில் பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இந்த கேஸ் சால்வ் பண்ணியிருந்தாலும் இந்த திருப்பூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு தனிப்பட வச்சு பல விசாரணைகள்லாம் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அப்படி நடக்குது? தண்டனைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.